ரைட் கவனிங்க. இப்போ இவ்வளோ விளங்கிட்டோம். இதுதான் தாக்கம் பார்க்க போகிறோம். பாருங்க, வணிக வங்கி தன்னிட்ட இருந்த மேலதிக நிதியை என்ன செய்யுது? கடன் கொடுத்துருது. யாருக்கு கடன் கொடுத்துருது? பொதுமக்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம். இப்ப என்ன செய்யுது? அதுக்கு பதிலா இலங்கை மத்திய வங்கியில கொடுத்து. இப்ப வணிக வங்கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்? 700 கோடி இருக்குமோ? இல்ல. எவ்வளவு இருக்கும்? 300 கோடி தான் இருக்கு. அப்ப வணிக வங்கிட்ட இருக்கிற காசுன்ற அளவு என்ன செய்யுது? குறைஞ்சிருக்கு. அப்ப வணிக வங்கியால கடன் கொடுக்க முடியுமோ? பொதுமக்களுக்கு கடன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் எப்படி கொடுக்கலாம்? கொஞ்சமா தான் கொடுக்கலாம். அப்ப வணிக வங்கி கடன் கொடுக்கிற அளவு என்ன செய்யப்படும்? குறையப்படும். வணிக வங்கி கடனுக்கான வட்டி வீதத்தை என்ன செய்யும்? முதல் 10 வீதமா இருந்தது, இப்ப அவருக்கு காசு இல்லையோ, அப்ப என்ன செய்யற? வட்டி வீதத்தை அதிகரிச்சு 15 வீதம். அப்பொழுது கடன் எடுக்க மாட்டாங்க. ஏன் அவருக்கு காசும் இல்லை, கடனுக்கான வட்டி கடனையும் என்ன செய்யற? கடன் கொடுக்குற அளவையும் குறைச்சிட்டார். கடனுக்கான வட்டியை என்ன செய்துட்டார்? அதிகரிச்சிட்டார். அப்ப மக்களும் வணிகங்களும் கடன் பெறுற அளவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப அவையில இருக்கிற காசு, அதாவது மக்கள்கிட்ட வணிகங்கள் இருக்கிற காசுங்க அளவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இப்ப யார்கிட்ட காசு இல்ல? மக்கள்கிட்டையும் வணிகங்கள்கிட்டையும் காசு குறைவா. மக்கள்கிட்டையும் வணிகங்கள்கிட்டையும் காசு இருந்தா பண நிரம்பல் என்ன செய்யும்? கூடும். இப்ப இவட்ட காசு இல்லையா பண நிரம்பல் என்ன செய்யும்? குறையும். அப்ப அவையிட்ட காசு இல்லையா பண நிரம்பல் என்ன செய்யுது? குறையும். இப்ப பார்ப்போம், வணிக கல்வியில நாங்க மக்களை பற்றி படிக்கிறோமோ வணிகங்களை பற்றி படிக்கிறோம்? வணிகங்களை பற்றி படிக்கிறோம். அப்ப வணிகங்கள்ட்ட இப்ப காசு இருக்கோ இல்லையோ? காசு இருக்கு. எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அப்ப வணிகங்கள் முதலீடு செய்யற அளவு என்ன செய்யும்? குறையும். ஏன் வணிகங்கள் தான் முதலீடு தான் செய்யும். அப்ப முதலீடு செய்யற அளவு என்ன செய்யும்? குறையும். அப்ப வணிகங்கள் உற்பத்தி செய்யற அளவு என்ன செய்யும்? குறையும். அப்ப வணிகங்கள் உற்பத்தி செய்யற அளவு குறைஞ்சா உற்பத்தியின் அளவு என்ன செய்யுது? குறைஞ்சிடுது. அப்ப நிரம்பல் என்ன செய்யும்? குறையும். நிரம்பல் குறைஞ்சால் நிரம்பல் குறைஞ்சிடும். அப்ப பொருட்கள் விலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். பொருட்கள் விலை அதிகரிச்சா மக்கள் அதிக அளவு பொருட்களை வாங்க வேணுமா? கொஞ்சமா பொருட்களை வாங்க வேணும்? கொஞ்சமா பொருட்களை வாங்க வேணும். அப்ப விற்பனை என்ன செய்யும்? விற்பனை என்ன செய்யும்? அப்ப லாபம் என்ன செய்யும்? விற்பனை குறைஞ்சா லாபம் என்ன செய்யும்? அப்ப இதுதான் தாக்கம் சொல்றோம். ரைட்? அப்ப திரும்ப சொல்ல போறோம் தாக்கம். வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களுடைய காசு அளவு என்ன செஞ்சது? குறைஞ்சிட்டு. ஏன் என்ன செய்த? பிணை பத்திரங்களை கொள்வனவு. இப்ப கொஞ்சம் காசு தான் இருக்கு. அப்ப இதை கடன் கொடுக்குற அளவு என்ன செய்ய போயிடும்? குறைப்பினம். அப்ப கடனுக்கான வட்டி என்ன செய்ய போயிடும்? அதிகரிக்க போயிடும். இது விளங்குதோ? குறையுது குறையுது அதிகரிக்கும். விளங்குதோ? இப்ப கடனுக்கான வட்டி வீதம் அதிகரிச்சால் மக்களும் வணிகங்களும் பெறுற கடனின் அளவு என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப மக்கள்கிட்டையும் வணிகங்களையும் என்ன இருக்காது? காசு இருக்காது. இருந்தாலும் எப்படி இருக்கும்? குறைவா. அப்ப மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தின் அளவு குறைஞ்சா பண நிரம்பல் என்ன செய்யும்? குறையும். அப்ப வணிகங்கள்டையும் மக்கள்கிட்டையும் காசுன்ற அளவு குறைஞ்சபடியா பண நிரம்பல் என்ன செய்யும் போது? குறைய போது. நாங்க வணிக கல்வியில வணிகங்களை பற்றி படிக்கிறோம். அப்ப வணிகங்கள்ட்ட இருக்கிற பணம் குறைஞ்சால் வணிகங்கள் முதலீடு செய்யற அளவு என்ன செய்யும்? குறையும். அதனால வணிகங்கள் உற்பத்தி செய்யற அளவு குறையும். உற்பத்தி குறைஞ்சால் நிரம்பல் குறையும். நிரம்பல் குறைஞ்சால் விலை அதிகரிக்கும். விலை அதிகரித்தால் விற்பனை, விற்பனை குறைஞ்சால் லாபம் குறையும். இதுதான் தாக்கம். இதை நாங்க தாக்கம் சொல்றோம். ரைட்? அப்போ ஃபுல் ஸ்டோரியும் நாங்க திரும்ப என்ன செய்தோம்? பார்த்துட்டோம். ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை இதே ஓரளவு சொல்லி பார்க்கணும். எப்படி சொல்லி பார்ப்பீங்கன்னு நான் சொல்றேன். வடிவா கவனிங்க. முதலாவது வரைவிலக்கணம் சொல்லலாம். வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களும் தங்களிடம் மேலதிகமாக காணப்படுற நிதியினை இலங்கை மத்திய வங்கியில் முதலீடு செய்து பிணைப்பத்திரங்களை கொள்வனவு செய்யும் போது இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்படுகின்ற வட்டி வீதம் துணைநில் வைப்பு வசதி வீதம். இனி இது இம்பார்ட்டன்ட். வரைவிலக்கணம் பாடுவாங்க. இது வரைவிலக்கணம். நம்ம ஷார்ட் நோட்ஸை வச்சு வரைவிலக்கணம் சொல்லாச்சு. முதலாவது ரெண்டாவது ஒரு கன்செப்டா விளங்கி வச்சிருக்கணும். முதலாவது கன்செப்ட், அரசாங்கத்தின் சார்பா இலங்கை மத்திய வங்கி செயற்படுறார். அரசாங்கத்துக்கு தேவையான வேலைக்கு இலங்கை மத்திய வங்கி காசை சேர்த்து கொடுப்பார். இந்த இலங்கை மத்திய வங்கி ரெண்டு அடிப்படையில காசை சேர்க்கிறார். திரைசேரி மொழி, திரைசேரி வங்கி. இது என்னன்னு சொல்லுவோம்? பிணைப்பத்திரங்கள் சொல்லுவோம்.
இந்த திரைசேரி மொழி திரைசேரி உண்டியல்களை இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கிக்கு வழங்கி அதுக்கு பதில் என்னத்தை பெற்றுக்கொள்வார்? காசை பெற்றுக்கொள்வார். ஆட்ட காசு அது வணிக வங்கிட்ட காசு. வணிக வங்கிட்டு எப்படி இந்த காசு வந்தது? மக்களும் வணிகங்களும் காசை வைப்பு செய்யறது. அந்த காசை வணிக வங்கி எத்தனை ஆப்பிச்சது? 2 ஆப்பிச்சது. எப்படி? லாபத்தன்மை திரவத்தன்மை. லாபத்தன்மை தான் மக்களுக்கு கடன் கொடுத்து லாபமா உழைக்க வச்சிருக்கிறது. திரவத்தன்மை தான் அத காசு வைப்பு செய்தார்கள் தங்கள் தேவைக்கு காசு திருப்பி கேட்க அவைக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறது. இதுல இந்த லாபத்தன்மையில இருக்கிற காசைத்தான் வணிக வங்கி யாருக்கு கொடுத்திருக்கு? இலங்கை மத்திய வங்கி. ஏன் கொடுத்தது? அவர் வழங்குற வட்டி வீதம் 12 வீதமா இருக்கு. ஆனா கடன் கொடுத்தா எவ்வளவுதான் கிடைக்கும்? 10 வீதம் தான் கிடைக்கும். இப்ப இவர் காசை கொடுத்துட்டார். அப்ப வணிக வங்கிட்ட காசு இருக்கா? அப்ப வணிக வங்கிட்ட இருக்கிற காசு அளவு குறையும், கடன் அளவு குறையும். எப்படி அதை குறைப்பார்? வட்டி வீதத்தை கூட்டுவார். அப்ப வட்டி வீதம் கூடண்டா மக்கள் கடன் வாங்குற அளவு குறைஞ்சிடும். அப்ப மக்கள் இருக்கிற காசு அளவு குறையும். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? பண நிரம்பல் சொல்லுவோம். இங்க நாங்க படிச்சிருக்கிறோம். பண நிரம்பலண்டா மக்கள்கிட்டையும் வணிகங்கள்டையும் இருக்கிற காசு. அப்ப மக்கள்கிட்டையும் வணிகங்கள்ட்ட இருக்கிற காசு குறையுதுண்டா பண நிரம்பல் என்ன செய்யுது? குறையுது. அடுத்தது முதலீடு அப்ப குறைய போகுது. ஏன் வணிகங்கள் இப்படித்தான் நாங்க படிப்போம். அப்ப வணிகங்கள்ட்ட இருக்கிற காசு குறைக்க வணிகம் முதலீடு செய்யறதை என்ன செய்யும்? குறைக்கும். அதனால வணிகத்தின் உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சால் நிரம்பல் குறையும். நிரம்பல் குறைஞ்சால் விலை கூடும். விலை கூடினா விற்பனை குறையும். என் மக்கள் நிறைய வாங்க மாட்டேன். விற்பனை குறைஞ்சா குறையும். சரிதான். இவ்வளோத்தையும் திருப்பி இருக்க சொல்லி பார்த்து ஞாபகப்படுத்தணும். வீட்டை போய் திருப்பி சொல்லி பார்க்கணும். இதே விடல. சரிதான். ரைட். எழுதி கொள்ளுங்க. மார்க் பண்ண வேண்டியதான நோட் பண்ணுங்க. ஃபுல்லாக இருக்க பார்த்து போனீங்கன்னா சரி. சரிதான்.